அனுரகுமார திசாநாயக்க புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாட்டில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவுக்கு அமைய சுமார் 30 பேர் கொண்ட விபரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக புதிதாக வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக புதிய சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாமல் ராஜபக்ஷ மட்டும் இலங்கையில் உள்ளதாகவும், ஏனையோர் அவர்களது குடும்பத்துடன் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாகவும் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்திருந்தார். அதுவும் தமது சொந்த தொகுதியிலேயே மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டிருந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.